என்ன ப்ரோ இன்னும் சிஎஸ்கேஎம்ஐ ஆண்ட பரம்பரை கதையே பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளப்போற பரம்பரை, அதாவது கிரிக்கெட் உலகத்தில் ஆளப்போற பரம்பரை அப்படின்னாலே நம்ம ஆர்சிபி தாங்க. 2026 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கப் அடிக்க போகிறதும் நம்ம பெங்களூரு தான். நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 250 ரன்கள் அடித்து மற்ற டீம்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இறங்கின நம்ம ஃபில் சாட்டும் விராட் கோலியும் அதிரடியாக ஆடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச அந்த டைமில் நம்ம தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், அது மட்டும் இல்லாமல் நம்ம டிம் டேவிடின் அதிரடியான பேட்டிங்கை நேற்று பார்த்துருப்போம். இப்போ பேட்டிங் சைடு எவ்வளோ பக்காவாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 200 விக்கெட் மைல்களை தொட்ட நம்ம புவனேஸ்வர் குமார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பவுலிங்கில் கண்டிப்பாக காமிச்சிருப்பார். இந்த பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு புள்ளி விவரத்தை பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர்கள் 7 வாட்டி கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அவர் கேப்டன்சி பண்ண 7 மேட்ச்லையுமே 7 தோல்விகளை சந்திச்சிருக்கு சிஎஸ்கே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 200 ரன்கள் அதிகமாக அடித்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் முதலிடத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 36, அதாவது அவங்களோட 1% தான் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். முன்னாடியெல்லாம் சிஎஸ்கே தான் ஆர்சிபியை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணி விளையாடுறாங்கன்னே சொல்லலாம். முன்னாடி கப் இல்லாமல் டாமினேட் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கப்போட சிஎஸ்கேவை கண்டிப்பாக டாமினேட் பண்ண போகிறோம். அதாவது மற்ற டீம்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயத்தை காட்ட போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த வர கம்மிங் ஐபிஎல் மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். பழைய ராஜாக்களோட கதையெல்லாம் போதும். இப்போ புதுசாக நம்ம ஐபிஎல்ல களமிறக்க நம்ம புதிய ராஜாக்களோட ஆட்டத்தை பார்க்க தயாராகலாமா? அதுவும் ஆர்சிபியோட மேட்ச், அவங்க அந்த டீம் இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்குது, அதுவும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், போன வருஷம் கப்படிச்ச ஒரு டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷம் 2026 ஐபிஎல்ல கப்பை தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி இந்த வருஷம் 2026 ஆர்சிபி தான் கப் அடிக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.